பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ராவோட ஆக்டிவிட்டியால் அந்த வீடியோ நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. அதில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா, ஒரு பக்கம் ஆதிரை மற்றும் கமருதீன் தான். அதில் குறிப்பாக கமருதீன் நேற்று நைட்டே போய் பயங்கரமான எச்சரிக்கை ஒரு பக்கம் பார்வதி கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காத பாரோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ மரியாதை கொடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டான்ல. அடுத்து ஆதிரை வேற சாண்ட்ரா ஒரு விஷயத்த வச்சு ஆதிரைக்கு எதிராக கிரியேட் பண்ணிருக்காங்களே, அதை ஆதிரை போட்டு உடைக்கிறாங்க. ஸோ நான் இப்படி தான் பண்ண முடியும், இதெல்லாம் தான் யோசிக்க முடியுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். அடுத்து சபரி அடுத்த கட்ட பிளான் என்ன பண்ணலான்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் ஆகுது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி நேற்று நைட்டு ஒரு பக்கம் சாண்ட்ரா வெளியே படுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்றதுக்காக பார்வதி போயிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால கமருதீன் செம்ம காண்டாயிட்டு வந்து பெட்ரூம்ல படுத்து தூங்க போயிட்டான். அப்போ பார்வதி வந்து கமருதீன் கிட்ட பேச வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஸோ தூக்கம் வந்து வேலிடான ரீசன் தான், தூக்கத்தை இது பண்றதுல வேலிடான ரீசன்ஸ் தான், நீ ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணு, நியாயமா பண்ணு அப்படின்றத நான் ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன்றதையும் சொல்றேன். பட் அவங்க என்ன பண்றாங்கன்றதை என்னால ஓப்பனா சொல்ல முடியல. நல்லா தெளிவா இருக்காங்க, எல்லாரும் தெளிவா இருக்காங்க. என்னன்னா சாண்ட்ரா சிம்பத்தி டிராமா யூஸ் பண்றா, அது ஏதோ வந்து தனியால ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்றான்றது எனக்கு தெரியுது, ஆனா வெளிப்படையே சொல்ல முடியலன்ற மாதிரி பார்வதி அப்படியே மூடி முழுகுறாங்க. உடனே கமருதீன் உடைக்கிறான், சிம்பத்தி கிரீம் அப்படிதானே, அப்படி என்ன நடந்தது இங்க, இது ஒரு ரியாலிட்டி ஷோனே மறந்துட்டு இவங்க பல விஷயங்கள் பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரியாலிட்டியாவே இருக்குமா அப்படின்ற மாதிரி கமருதீன் வேற பேசுறாப்புல. ஓகே, உடனே இதெல்லாம் இவங்களை நார்மலைஸ் பண்ண முடியாதுரா, அந்த கேங்கை நார்மலைஸ் பண்ண முடியாது, சின்ன மைனூட்டா நடக்கிறத இப்படிதான் பண்றாங்க, ஸோ அதனால தான் கோ ஃபார் தட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். உடனே கமருதீன் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்றது தான், நானும் எவ்வளவு நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நீ, நானும் எவ்வளவு நேரம் தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறது, ஸோ நல்லாவா இருக்கு, 4 டாஸ்க்கு அதை போய் படுங்கன்னு சொல்லிட்டாங்க, நீ ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லடா அவங்கள விட்டு போக முடியாதடா கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப பேசிட்டு இருந்து அவங்க என்ன வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டாங்களா, எதெல்லாம் பண்ணிட்டாங்களா, ஸோ கம்முன்னு கெட்டவன் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அடுத்தவனை எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கெல்லாம் வாழ முடியாது, எல்லாருக்கும் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும்னு நினைக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிடுறான். உடனே வாட் இஸ் ஷீ இஸ் அப் டு, என்ன ட்ரை பண்றாங்கன்னு நான் பார்க்கணும்ல, ஸோ உன் கேம் நீ தனியாக தானே விளையாடுற பாரு, தனியாக தானே விளையாடுற, அப்புறம் என்ன தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத, தேவையில்லாத வேலை பண்ணுவார், அப்படி என்ன பேசுவ நீ நைட்ல போய் என்ன பேசுறன்ற மாதிரி கடுப்பாயிட்டு இல்லடா அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றான்னு கேட்கணும்டா, ஒரு கேர்ல கேட்டேன்டா, அவங்க சைடு ஸ்டோரி முடியும்னு கேட்டேன்டா, மீடியமா இருக்கு நம்ம கிட்ட மீடியம் மாதிரி கன்வெர்ட் பண்றாங்கன்னு, அதைத்தான் அவங்க கேம் விளையாடுறாங்க, உன்னை வச்சு ஒரு மீடியம் பண்ணி ஒரு கேம் விளையாடுறாங்க, நீ ஏன் அதை பண்ற அப்படின்னும் போது, இல்ல அவங்க சொல்ற ரீசன்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்கா, நியாயம் இருக்கா, நம்ப முடியதா இருக்குதா அப்படின்ற மாதிரி நான் அது ஏற்புடையதா இருக்குதான்னு செக் பண்றேன் அப்படின்னு அனலைஸ் பண்றேன் அப்படின்றதே சொல்றாங்க. பட் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு பொறி தொட்டுது, ஏதோ ஒன்று இடிக்குது, ஏதோ வந்து சம்திங் ஃபிஷியா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரியும் பார்வதி சொல்றாங்க. உடனே கமருதீன் சொல்றான், அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத, எப்படி உனக்கு ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவங்க பத்தி என்கிட்ட பேசாத, ஒரு லிமிட் இருக்கு, அதை லிமிட்டை தாண்டி பேச இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல சுத்தமா, திரும்ப நீ அவங்க கிட்ட பேசுறதும் சரி, நான் என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா, எனக்கு என்ன மரியாதை, நான் என்ன கேன பையனா பாரு, உனக்காக வெயிட் பண்ணிருப்பேன், நீ 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பேன், எனக்கு என்ன மரியாதை இருக்கா அப்படின்ற மாதிரி செய்யறான். உன் இஷ்டப்படி பண்ணு போ பாரு, ஆளை விடு, உன் இஷ்ட போல படு, ஆளை விடு அப்படின்ற மாதிரி காண்டாயத்து கத்துறான். ஸோ அவங்க எதுக்கு சொல்லு, இங்க வந்து தூங்க வந்திருக்கோம், ஸோ தூங்க வந்திருக்கோம், எல்லா ஷூட்டிங் ஸ்பாட் போனா என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம், அந்த மாதிரி தானே இது, ஸோ இது உண்மையா இப்ப நீ மொக்க வாங்கிட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுறான். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அவங்க கன்சோல் பண்ணிட்டு போறாங்க. இதுல பார்வதிக்குமே தெரியுது, ஷீ இஸ் பிளேயிங் ஃபார் த கேம் அப்படின்றது பார்வதியுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுல நமக்கு என்ன பெனிஃபிட், சாண்ட்ராவால அந்த கேங்குக்கு, அந்த ஒட்டுமொத்த கேங்குக்கு நெகட்டிவ் ஆகுதோ, அவங்க அடிக்கிற ஆட்கள் அடிக்கிறது நமக்கு பிளஸ்ஸா இருக்கு, ஸோ அதனால நம்ம இப்படி பண்ணுவோன்ற மாதிரி பார்வதியும் அந்த ஆங்கிள் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விக்ரம் அடிக்கணும், கனி அடிக்கணும், சபரி அடிக்கணும், இது எல்லாமே சாண்ட்ரா போய் அடிச்சா நமக்கு லாபம் தானே அப்படின்ற பாயிண்ட்ல இவங்க ஒரு பக்கம் டிராவல் பண்றாங்க. அது கிளியர் கட்டாவே புரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க சிம்பத்திக்காக தான் பண்றாங்கன்றது அசால்ட்டா சொல்றேன். இல்ல கமருதீனுக்கு செம காண்டு இருக்கு ஒண்ணு,
வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதை மடியில படுத்து தூங்குறதா இருக்கட்டும், அடுத்து மறுநாள் வந்து அவங்க பேசும்போது கூட பார்வதி வந்து சொல்றாங்க கமருதீன் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டான் அப்படின்றது ஒன்று சொன்னதா இருக்கட்டும், இப்போ வந்து இது பண்றதா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றதுல கமருதீனே செம காண்டுலயும் செம கோவத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னா, இது நேற்று நைட்டு லைவ்ல கன்வே பண்ணல, அதனால சொல்லிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, தனியா போயிட்டு ஒரு ஏதோ அந்த செடி இருக்குல்ல, அந்த செடியாண்ட ஏதோ ஒரு பூச்சோ ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, ஏதோ ஒன்று. அது கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. என் குழந்தைங்க வருவாங்க, அப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், இதெல்லாம் பண்றேன். ஸோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த வீடுமே என்னை ஒதுக்கி வச்சிருக்குங்க, என்னை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கீப் ஆன் கிரியேட்டிங் த இமேஜ். பட் யாருமே அவங்களை தனிமைப்படுத்தல, யாருமே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு பண்ணல. எல்லாத்தையுமே பண்றது வந்து சாண்ட்ரா தான் தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ஷனை தூக்கி வைக்கிறாங்கன்றதான் நான் பார்க்குறேன். இட் வாஸ் கம்ப்ளீட்லி ராங்கா இருக்கு, ரைட்டாவே இல்லை, டோட்டலி ராங். இதுல குறிப்பா ஆதிரை மேல ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல, நாங்க என்ன ஸ்கூல் பிள்ளையா வார்டன் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல, அதை ஆதிரை வேற எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா ஒன்றும் இல்லைங்க, சாண்ட்ரா வந்து பேசினாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சாண்ட்ரா வந்து கத்தக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நாங்க கிச்சன்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தோம், கிச்சன்ல வெஷல் வாஷோ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றது தானே ஒரு விஷயம். நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் நம்ம பாட்டு பாடுறதுல தப்பு இல்லையே. கிச்சன்ல கூட பாட்டு பாடக்கூடாது, கிச்சன்ல கூட இப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். இது ஒன்றும் ஸ்கூல் இல்லையே அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட எப்படி அதை நான் போயிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், சாண்ட்ரா இது இப்படி அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். அப்ப கூட நான் சொல்றத காதுல கேட்காம கண்ணை பார்க்காம நான் எங்கேயோ பேசுறேன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னது இதுன்ற மாதிரி உடைக்கிறாங்க ஓப்பனா. அதுவுமே கரெக்ட் தானே. சாண்ட்ரா வந்து இந்த கர்டசி பிஹேவியர் முக்கியம், ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதம் முக்கியம்னு இவ்வளவு பேசுறாங்கல்ல சாண்ட்ரா. அப்போ ஒருத்தர் பேசும்போது அந்த பேசுறதை கேட்கணும், அதை கவனிச்சு நம்ம பதில் கொடுக்கணும்ன்றது இது இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க. இன்னொரு கமெண்ட்டும் நான் படிச்சிருந்தேன், என்னன்னா அவங்க ஜெயிலுக்கு போகாம விக்ரம தூங்க விடாம பண்ணாங்களே, அப்ப அது தூக்கமா தெரியலையா? விக்ரமுக்கு மட்டும் தூக்கம் கிடையாதா? அப்ப வந்து இன்னொருத்தனோட தூக்கத்தை பாதிக்கணும் அப்படின்னு பேசுறீங்களா? இன்னைக்கு பேசுறாங்களே சாண்ட்ரா, இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களா மக்களே, தூக்கத்தை பாதிக்குது இதெல்லாம் ஆகுதுன்ட்டு. அதே சாண்ட்ரா இன்னொருத்தருக்கு பண்ணிருக்க கூடாதுல, அந்த தூக்கத்தை பாதிக்கிற விஷயத்தை இவங்க பண்ணிருக்க கூடாதுல்ல. அன்னைக்கு உட்காந்து பண்ணாங்களே திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு, அப்போ தெரியல. ஏன்னா இப்போ வந்து தெரியுது அவங்களுக்கு, மற்ற நேரத்துல இதெல்லாம் இருக்கு. இதுல குறிப்பா ஆதிரை வேற, இந்த ஒரு வாரம் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கடைசி வாரமா இருந்தா நான் அந்த வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட்டோ ஜாலியா என்னை வச்சுக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு போகணும் தான் நினைப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. கரெக்ட் இல்ல? அதுவும் நியாயமானத விஷயம் தானே மக்களே. நம்ம இருக்கணும்னா இருக்கிற நாட்கள் சந்தோஷமா போவோம். எதுக்கு மனஸ்தாபத்தோட சண்டையோட சச்சரவோ அது போகணுன்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறது தான். அந்த நார்மலா நினைக்கிறது கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ணுனா அது ஃபன்னே இல்லை, போர் தான் அப்படின்றதா நமக்குமே தோணுது. சபரிலாம் என்ன முடிவு எடுத்துட்டானா, நாலுல இருந்து நம்ம பெட் எடுத்துன்னு போய் வெளியே போட்டுக்கலாம், பெட் எடுத்துன்னு போய் வெளியே போட்டு நம்ம படுத்து தூங்கலாம், வேற என்ன பண்ண முடியும், இப்படிதான் இருக்க முடியும். ஸோ நம்ம ஃபன்னுக்குன்னா உங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம வெளியே போயிட்டு தான் நம்ம ஃபன் பண்ணிக்கணும். ஏதாவது அந்த ஒரு ஃப்ளோவில் வரும்போது தான் ஃபன் நல்லா இருக்கும், கான்சியஸாக பண்ணால் நல்லாவே இருக்காதுன்றது சொல்கிறான். அதையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க பண்ணுறதால மற்ற வீட்டுக்கே கெட்ட பேராக தான் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.